ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி நீங்களும் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே நான் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும், நான் உயிர்நாடி பேட்ச் ஃபாலோ பண்ணி தான் படிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நான் உயிர்நாடி பேட்சை வந்து கிவ் அப் பண்ணிட்டேன். உயிர்நாடி பேட்சை பொறுத்த வரைக்கும் தரமான பேட்ச் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணலனா கூட அந்த பேட்சை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாம். ஆனா நான் உயிர்நாடி பேட்சை கிவ் அப் பண்றதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா, உயிர்நாடி 1 பொறுத்த வரைக்கும் அழகு 1 தமிழ் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாலிட்டி வந்து ஜிஎஸ்ல கவர் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி சிலபஸ் வைஸ் அவங்க நீட்டாக கவர் பண்ணிட்டு தான் வராங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ பரபரப்பாக படிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குதே தவிர ரிவிஷன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்க மாட்டுக்கு. எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறது முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம ரீரிவைஸ் பண்ணுறது. உயிர்நாடி பொறுத்த வரைக்கும் டே வைஸ் பிளானை பரபரப்பாக முடிக்கிறதுலே போயிருது பார்த்துக்கோங்க. ரீரிவைஸ் பண்ணுறதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ஸ்டடி பிளான் போட்டு அந்த ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்போ இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு பார்த்துக்கோங்க. என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோட லைவ்ல ஜாயின் பண்ணி என் கூட படிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதிக்குள்ளால நான் வந்து தமிழை முடிக்கணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அது மாதிரி நம்ம இன்னையோட தமிழ் முடிக்க போறோம். என் கூட ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி நம்ம சேனல்ல 6 PM லைவ் டிஸ்கஷன் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க.